பாருங்க, என்கிட்ட நிறைய பேர் கேக்குறீங்க, கேக்குற காசு கொடுக்குறாங்களா, ஸ்கொயர் பிட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க, இல்ல சுவிட்ச் பாயிண்ட் கணக்கு பண்ணி வாங்குறீங்களா, பிளம்பிங் ஒர்க்ல பைப்பு அடி கணக்கு பண்ணி வாங்குறீங்களான்னு கேக்குறீங்க, இல்ல பிளம்பிங் ஒர்க்லயும் ஸ்கொயர் பிட் ரேட் போட்டு வாங்குறீங்களான்னு கேக்குறீங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு அண்ணா கேள்வி கேட்டாரு. கான்ட்ராக்ட் ஒர்க்கை முடிச்சு கொடுத்தா காசை கரெக்டா கொடுக்குறாங்களான்னு கேக்குறாரு. 100%த்துல 10% பேர் நேர்மையா நடந்துக்குவாங்க, கணக்கை கரெக்டா முடிச்சு கொடுப்பாங்க. அதுலயே ஒரு 2-3 வீட்டுக்காரங்க சொல்லி இருக்காங்க, உழைச்சி கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, நாளைக்கு நீ எங்கேயாவது என்ன பார்த்தா அவரா அப்படின்னு சொல்லணும், அவனா அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. மீதி 90% பேர் சம்பளத்தை கொடுக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஒர்க் முடிஞ்சதும் கணக்குன்னு போய் நின்னா என்ன கணக்கு, வாரம் வாரம் சனிக்கிழமான கணக்கு பார்த்து காசு வாங்கிட்ட மறுபடியும் என்ன கணக்கு பார்க்கணும்னு கேக்குறாங்க. அண்ணா, இது வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் வாங்கி தான் கொடுத்துருக்கேன், நான் வேலை செஞ்சதுக்கு இன்னும் காசே வாங்கலன்னு சொன்னாலும் 1000-2000 கொடுத்துட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் கணக்கு, இந்த 2000 தான் உனக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 2 மாசம் கழிச்சு வீட்டை பக்கம் வந்தா நீ யாருப்பான்னு கேக்குறாங்க. நான் தானே உங்க வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சேன்னு சொன்னதும், நீயாப்பா ஆளே மாறிட்டா, அடையாளமே தெரியல, சரி சரி இருக்கட்டும், ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோ, நான் கணக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.